சுவாமியே சரணமையப்பா ஹரிகர சுதனே சரணமையப்பா அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அழுதமலை ஏற்றமே சரணமையப்பா அழுதமலை இரக்கமே சரணமையப்பா ஓம் சரணோம் சரணோம் விந்துநாத மகாமந்திரஸ்ய ஸ்வரூபானாம் பிரம்மா விஷ்ணு சிவ அக்ஷர பீஜமந்திர மகாமந்திரஸ்ய விந்துநாத ஸ்வரூபானாம் சரணோம் சரணோம் शबरिशास्तां शरणो நமோ நமः. 33வது ஸ்லோகம். நாத சிவ. நாதம் அப்படிங்கிறதும் சிவ. ஒரு சரணத்துக்கு நாதம், இன்னொரு சரணத்துக்கு சிவ. நாத சிவ பக்தின்னு பேர். இது ஆன்மீகத்துக்கு உண்டானே ஒரு துவக்க சாதகம். சிவான்னா கவனம் இருக்காது, சிவ. நாத சிவாயேன்னா கவனம் இருக்கும். ஆனா நாத சிவ அப்படின்னு பேர் இருக்கு. நாதம் அப்படிங்கிறது ஒரு ஓசை, சிவங்கிறது அந்த ஓசையோட தாத்பரியமான உருவம். ஆண் பெண் எல்லா மனித உடல்லையும் இது இருக்கு. இது நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. அதுக்குண்டான அபியாசங்கள் பண்ணச்சே அதை பிரித்து பார்க்கலாம், மறுபடியும் இணைக்க முடியும். இந்த மாதிரி பிரித்து பார்க்குற நிலை சித்திக்குமானால் ஒரு கேள்வி, குடும்ப வாழ்க்கை விட்டு போகுமா? குடும்ப வாழ்க்கை விட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. மந்திரங்களாலே மாந்திரிகம் இல்லை. உபாசனைக்குள்ள போயிட்டா இது தன்னாலேயே கூடி வரும். அழுக்குகளை தொலைக்கிறதுக்கு தான் இந்த உடல். அதுக்கு மாயையோட கணிப்பு. ஒரு பெண்ணோட உடல்ல கருமுட்டையும் ஆணோட விதை அப்படிங்கிறது இருக்குது. இது சாதாரணமா உற்பத்தி ஆகலை. இந்த தெய்வீகம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தா தான் இதை உணர முடியும். இந்த பிந்துங்கிறது என்ன? மையம். பிந்துங்கிறது மையம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. பிந்து மையம். நவநாரணி பிந்து 51 அக்ஷரங்கள் வரியா அதை வர வைக்கிறது. இந்த 51 அக்ஷரங்கள் அம்பாள் தன்னுடைய உடலால் பிரிக்கப்பட்டு பல இடத்துல விழுந்ததுதான் பீடங்கள். அதனுடைய அருமையான பாவம் நமக்கு தெரியாது. இந்த 51 அக்ஷரத்தை அடக்கக்கூடிய இடம்தான் விந்து. அம்பாள் ஆனந்த பரவசம் இருக்கக்கூடிய காலத்திலே எங்க பார்த்தாலும் தெய்வீக ஒலி. அந்த ஒலியிலிருந்து நாத சப்தம் ஓம். அந்த ஓமுக்குள்ளிருந்து வந்த ஒரு உருவம் சிவம், நாத சிவ. ஓம் சரணோம் சரணோம்ங்கிறது நாத சிவா. அப்படி பார்த்த அம்மை மக்கள் எல்லாம் ஆனந்தமா இருக்கிறாங்க. ஆண்டவன் மேல நனவு இருக்கு. இப்ப கூட நமக்கு ஆண்டவன் மேலதான் நனவு இருக்கு. நினைவு இல்லாம இல்லை. சத்தை மாயை எடுத்து உள்ள விட்டுறா. அவ உடம்புலயே சேர்த்துக்கிறா. ஏன் அதை உடம்புல சேர்த்துக்கிறா? அப்பதான் விந்துநாத விந்துநாத மகாமந்திரஸ்ய ஸ்வரூபானாம், ஐயப்பனோட உருவம். இது மேல்வாரியா பார்க்கிற போது மாயை கலந்த விகாரம் தெரியும். இது மாயை கலந்த விகாரம் இல்லை. பார்க்கிற கோணத்தை பொறுத்துதான். தாய் மகள் மனைவி பார்க்கிற கோணத்தை பொறுத்து இந்த உறவுங்கிற மனைவித்தன்மை வேலை செய்யணும். ஆகையினால இந்த மாயையை கொஞ்சம் தனக்குள்ளே சேர்த்துண்டா மகாமாயின்னு பேர். அது ஒரு சப்தம் வருது, நாதம்னு பேர், ஓம் சரணம். அதனோட ஒளி வெள்ளம், ஒளிக்குள்ளே யாரோ இருக்கிறாங்க தெரியல, அது சிவம்.
இப்ப இதெல்லாம் கூட்டி மாயையை செலுத்துறாங்க. மாயை ஏன் செலுத்துறாங்க? அந்த அம்மாவுக்கு உலகின்பத்து மேல ஆசை வருது. இல்லைங்க, இப்ப நம்ம சொல்லக்கூடியது சாமியே சரணமையப்பாவை பத்தி சொல்றோம். இதுல அவங்களுக்கு இடம் இல்லையே. அதனாலதான் ஆணாயிருந்த மகாவிஷ்ணு மோகினியா மாறுறது. அந்த விந்து சக்தி கர்ப்பத்துக்கு வெளியில வச்சு அதை கையாளக்கூடிய சக்தி மோகினிக்கு தான் இருக்குது. அது எப்படி மோகினிக்கு இருக்குதுன்னா, ஒரு உடல்ல மோகினி சேர்ந்துட்டா ஆண் பெண் உடல் இன்பம் காணும் போது அந்த சுவையை அறியறது அந்த மோகினி தான். உடல் இன்பத்தினால சேருவா குழந்தை நிற்காது. ஆனா இந்த இடத்துல மகாவிஷ்ணு பெண்ணா இருந்து மோகிங்கிற அவதாரம் எடுத்ததுனாலே அந்த விந்துன்னு சொல்லக்கூடிய மகாமாயா விந்து மாயை எடுத்து குழந்தைய அனுப்புறான். இப்ப விந்துங்கிறத எடுத்துக்கோங்க. அதுல அம்மா மாயையை கலந்துட்டா. கலந்த உடனே அவளோட உடலுக்கே ஒரு ஆசை வருது, நிறைய குழந்தைங்க பிறக்கணும், நிறைய பேர் இருக்கணும். அந்த மாதிரி பிறக்க வச்சுட்டா. அந்த விந்து மகாமாயை வெளியே போகாது, அந்த ஆசை இருந்துட்டே இருக்கும். அதுல அழுக்கான ஆசை என்னன்னு கேட்டா, பொன் ஆண் மேல மோகப்படுதலும் ஆண் பொன் மேல மோகப்படுதலும். அந்த விந்துன்ற மகாமாயா மந்திரம் வெளிப்படும். இது எப்ப நம்ம இதுல தீருது? ஒரு மரணத்துக்கு அப்புறம் தான் தீருது. அமாவாசை அன்னைக்கு இதெல்லாம் அசம்பிள் ஆகுது. அமாவாசை அன்னைக்கு பிராமணெல்லாம் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பா. அது காயத்ரி எடுத்துட்டு போய் பிதுர்லோகத்தில் சாத்துவா. அந்த பிதுர்லோகத்து சட்டப்படி இது உடல்ல அமாவாசை அன்னைக்கு சேர்க்கப்படுகிறது. அந்த அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையோட காரிய திரேகம் அசம்பிள் ஆகுது. பிரதம அன்னைக்கு காரண திரேகத்தோட தொகுப்பு வருது. இது ரெண்டுத்துக்கும் உருவம் கிடையாது. காரண திரேகத்தினாலே பிராணன் எப்ப செலுத்துறது, இதெல்லாம் வயிற நடக்குது. மாயாதிரேகத்தினால கட்டணும். அதுக்கு துதியைன்னு ஒரு திதி. நீங்க பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, கேலண்டர் பார்த்தீங்கன்னா, பிரதமை அமாவாசை முன்ன வரும், பிரதம ரெண்டாவது வரும், துதியை. இந்த அமாவாசை வரைச்சே இது ஆண் உடலுக்கு போகணுமா, இது பெண் உடலுக்கு போகணுமா, இப்படித்தான் தீர்மானம் பண்ணி இந்த ஐயப்பனோட மூலத்தை தயார் பண்றாங்க. அவருக்கும் சாதாரண மனித உடலாத்தான் வர்றார் அவர். துதியை அன்னைக்கு காரண திரேகத்தோட முகப்புல பிராணத்தை சேர்க்கிறாங்க. பிராணத்தை எதுக்கு சேர்க்கணும்னா, அந்த பிராணன் மாயையை பிடிச்சுக்கும். பிராணன் வேகத்தில் இருக்கும், பிராணன் கோபத்தில் இருக்கும், பிராணன் சந்தோஷத்தில் இருக்கும். துதியை திருத்தியையில சேருது. அப்ப சேர்க்கும் போது அமாவாசை அன்னைக்கே தீர்மானம் ஆயிடுது, ஆண் உடலா பெண் உடலா. இப்ப இதை யார் தயார் பண்றது? ஆண் தயார் பண்றதா, பெண் தயார் பண்றதா? ஆணோட பரிவாரம் தான் பெண்ணோட உடலுக்கு வரணும். அதுக்கு அடுத்தது இதை பிடிக்கிறது மாயாதிரேகம். பிரதமை, துதியை, திருத்தியை. 3 நாளைக்கு 3 திரேகம். காரியே, காரண, மாயா. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறது காரியம், கல்யாணம் காரணம், குழந்தை பெற்றுக்கிறது மாயை. எல்லாமே மரணம் உண்டு. இப்ப ஆணா பெண்ணான்றதே இந்த 3 திதிக்குள்ள காரிய காரண மாயாதிரேகங்களை வச்சு படைக்கிறாங்க. இந்த தொகுப்பு மேலே இருந்து வரணும். ஆண் உடல் பெண் உடல் என்று தீர்மானிக்கப்பட்ட உருவமில்லாத மாயா கட்டத்தை கட்டி வச்சிருக்கிற நூல்ல ஸ்தூலம்ங்கிற ஒரு திரேகத்தை எங்க கொண்டு போய் தள்ளுறது? இதே மாதிரி தான் ஏற்கனவே நமக்கு அம்மா அப்பா பறந்துருப்பாங்க. ஸ்தூல திரேகம் ஒரு பெண்ணோட வயிற்றுக்குள்ள போகணும். அந்த பெண் கூட இதே தொகுப்புல தான் ஏற்கனவே பிறப்பெடுத்து வந்திருக்கிறார். அதே மாதிரி தந்தை கூட இதே மாதிரி தொகுப்புல தான் பிறப்பெடுத்து வந்திருக்கிறார். இப்போ இவங்க இணையணும். இவங்க இணையறதுக்கு என்ன வேணும்? ஆசை வேணும். அதனால்தான் அம்மா என்ன பண்ணா, கொஞ்சம் வாயா என்ற ஆசையை உள்ள வச்சுண்டா. ஒன்னும் நாதம், இன்னொன்னு சிவம். இதுல விஷ்ணு நம்ம சேர்த்திருக்கலாம், அவ சேர்க்கல. இல்ல பிரம்மத்தை சேர்க்கலாம்,
பிரம்மத்தை சேர்த்து இருக்குது. பிரம்மம் எதில் சேர்த்து இருக்குதுன்னா பிரதமை, துதியை, திருத்தியை, காரிய காரண மாயா. இப்போ ஸ்தூலத்தோட சேர்க்கறது தான் வேலை. இந்த சிவனை கொண்டு வந்து ஏன் இதில் சேர்க்குறாங்கன்னு கேட்டால், அழிக்கும்போது இந்த விந்துவும் அழியணும். இந்த விந்துக்குள்ளே என்ன இருக்குது? ஓம் அப்படின்றது இருக்குது, நாதம்னு இருக்குது. இது மகாமந்திர ஸ்வரூபம். இதில் மாயை இருந்தாதான் ஆணோட விதை விந்தானது கருமுட்டைக்கு போய் சேருது. சேர்ற போது அன்னை ஏற்கனவே மாயை தன்னோட உடல்ல வச்சுண்டு இருக்கிறான். அதை வச்சுண்டு இருக்கிற போது அது விகாரமா மாறினது. அது விகாரமா மாறினாத்தான் ஆண் பெண் சேர்க்கை நடக்கும். இந்த ஆண் பெண் சேர்க்கை நடக்கிறதுக்கே நாதமும் நாதத்தோட உருவத்தாலான ஒளி, உருவம் தெரியாது, சிவம்னு பேர். விந்து கலாதி நமோ நம. இப்போ ஆணோட மகாவித்துக்குள்ள நாதம் இருக்கு, இது நமக்கு தெரியாது. இது தெரியாததுனால என்ன ஆகுது? ஒரு தாயோட வயிற்றுக்குள்ளே பிண்டமாதான் வருது. இதெல்லாம் அது ஆண் பிண்டமா பெண் பிண்டமான்னு தெரியாது. இந்த மாயை போற்றி அறுக்கிறதுக்கே தெய்வீக விஷயங்கள் தேவைப்படுது. இதுல விகாரத்தின் தன்மை இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய விந்து சக்தி தான் ஐயப்பனுங்கிற சரணகர்த்தா. ஏன் அவருக்கு விந்து சக்தி இந்த மாதிரி வந்தது? வயிற்றுக்கு வெளியிலே நாதத்திலிருந்து, அதாவது தொப்புள் கொடியிலிருந்து வெளிவந்து மோகினியா மாறி அந்த அமிர்த சஞ்சீவினி என்று அமிர்த யஜ்யம்னா யாகத்தை வளர்த்தது. அந்த யஜ்ஞத்துக்குள்ள இதெல்லாம் ஒன்னா சேர்த்து காரிய காரண மாயா விகாரம் இல்லாத ஸ்தூலம். நம்ம பிண்டமா இருக்கிறோம் உடம்புல. அந்த பிண்டத்துக்கு கை கால் முளைக்கிறது வரைக்கும் பிரதமை, துதியை, திருத்தி. நமக்கு கை கால் வளர்ந்து 10 திங்கள் உள்ள இருந்து வெளியில வர்றோம். இந்த விந்துந்திர மகாசக்தி, நாதத்தோட பிரணவ சக்தி விகாரமாயைக்குள்ள உள்ள போறதுனாலே ஜனனம் மரணம் 2 இருக்குது. இந்த ஆசை விட்டு போகாது. ஆனால்தான் உடலை எரிக்கிறா, ஆனால்தான் உடலை புதைக்கிறா. இந்த அழுக்குகள் இல்லாத விகார ஆசை போயிட்டுட்டோம், ஆயுள் வளர்த்தி அடையுது. விகாரமான ஆசை உள்ள வரட்டும், ஆயுள் குறையுது. விகாரம் இல்லாத விந்துநாத மகாமந்திரஸ்ய ஸ்வரூபத்தில் இருக்கிறவர் தான் இந்த ஐயப்பன். அதனால கலி முடிகிற வரைக்கும் அவரோட ஆக்ரோஷ சக்தி, ஓம்காரத்தோட சக்தி, நாத சிவ பக்தியில வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இந்த விதை பல வழியில பிரியுது. விஸ்வம் அப்படிங்கிற பீஜம், பிரா என்ற பீஜம், சிவ் என்ற பீஜம். சிவ் 3 பாகமா பிரியுது. இதுக்கு ஜொல்லம் என்ற ஒரு பீஜம், அதாவது ஒளி. ஏன் இதுல ஜொல்லம் என்ற ஒரு பீஜத்தை கொடுக்கணும்? அப்பதான் பிறக்கிற குழந்தைக்கு கண்ணு தெரியும், அப்பதான் பிறக்கிற குழந்தையோட ஹார்ட் பம்பிங் ஆகும். நெருப்பு, அந்த நெருப்பு எங்க இருக்குதுன்னா பிராணத்துக்குள்ள நெருப்பு இருக்குது. அதனால்தான் இந்த மந்திர உச்சாரணங்கள் போகும்போது பிரம்மலோகம் வரைக்கும் போறது. இந்த ரூபத்தில் வந்தவங்க தான் பட்டணத்தார், காரைக்கால் அம்மையார். இவங்கெல்லாம் காரைக்கால் அம்மையார் கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க, பட்டணத்தார் வாழ்ந்தார். அருணகிரிநாதர் இந்த விகாரத்திலேயே கொஞ்ச நாள் இருந்தார். விந்து கலாதி நமோ நம. அந்த விந்து ஆன விதையும் கருமுட்டையும் ஸ்கலிதம் பண்ணுதல். ஸ்கலிதம்னா இறைவனுக்கே அர்ப்பணம் பண்ணுதல். இது மேல்வாரியா பார்க்கிற போது ஸ்கலிதம், இது ஆன்மீகத்தினால பார்க்கிற போது அது அப்படியே உள்ள அடக்கி, அந்த உள்ளடக்கன நிலையோட இறைவனை இந்த பஞ்சபூதங்களாலே தன் உடலை அர்ப்பணம் பண்றதுக்கு தான் விந்து நாத மகாமந்திரஸ்ய ஸ்வரூபானாம், அதாவது டி பிலாசபி. இந்த தன்மை உணரக்கூடியவன் மனிதன் ஒருவனே. ஆனால்தான் மனிதனோட வளர்ச்சி பாருங்கோ, வானத்தை நோக்கி வளரும். இவனுக்கு விகாரத்தை கம்மி பண்ணிக்கவும் தெரியும்,
விகாரத்தை கூட்டிக்கவும் தெரியும். ரெண்டுத்தையும் விட்டுட்டோ பகவான் மேலே அக்ஷரமா இருக்க முடியும். இதுதான் பிந்து. நவநாரண பிந்துன்றது வேற. இப்படி நாளைக்கு இடைஞ்சல் வரப்போதுன்னுட்டே இந்த நாதம் சிவம் அப்படிங்கிற சக்தி பொண்ணுக்குள்ள லாக் பண்ணி அதை வச்சுட்டா. ஏன் பொண்ணுக்குள்ள லாக் பண்ணான்றத பாருங்க. ஒரு பெண்ணுக்குள்ளதான் மகான் அனுபவம் எல்லாம் பரப்பா. மும்மூர்த்திகள்லாம் அப்படித்தான் வந்தா. தியாக பிரம்மம் எல்லாம் அப்படித்தான் வந்தா. அவரை பார்க்கறதுக்கு ராமர் ஆசைப்பட்டாராம். இந்த விந்துநாதம் சிவ்யா விஸ்வா பிரம்மியா அப்படின்னு சொல்ற 3 சந்தங்களை ஒன்னா பண்ணி ஸ்தூலத்துக்குள்ள சேர்த்து வைக்கிறது. சேர்த்து வச்சுக்கிறது பெண்ணோட உடல். அதனால்தான் பெண்ணோட உடலுக்கு அவ்வளவு ஆனந்தமான உருவம் அது. அதுல மகாமாயை இருக்கு, விகாரமாயை இருக்கு, இதெல்லாம் விட்டுட்ட ஞானமாயை இருக்கு. இந்த சரணம் சொல்ற போது ரத்தத்தோட அடர்வு நிறை சீராகுது. ஒரு ரத்தம் எவ்வளவு நேரத்துல உறையணும், வெளியில வந்தா காற்றுல பட்டா, உள்ள இருந்தா எவ்வளவு டெம்பரேச்சர்ல அந்த ரத்தம் இருக்கணும், ஹார்ட்டோட குழாய்கள் எப்படி விரியணும், அந்த குழாய்க்குள்ள இந்த ரத்தம் எப்படி ஓடணும், இது வரைக்கும் விந்துங்கிற மாயை. அதுல நாதமகா சப்தத்தை சேர்த்துட்டீங்கன்னா விகாரம் போயிடுறது. இந்த விகாரம் இருக்கிற வரைக்கும் எல்லா டெஸ்ட், விகாரம் போயிடுத்தனா நோ டெஸ்ட். அதனாலதான் யாரோட தயவானான்றதுனாலே பரசுராமர் இந்த நாதசிவா மகாசக்தியில இந்த சரணோம் அடங்கி இருக்கிறனாலே கடலுக்குள்ள இருந்து எடுக்கிறார். இந்த மகாசக்தி தான் விந்துநாத மகாமந்திரஸ்ய ஸ்வரூபானாமன்னு பேரு. அந்த மாதிரி உடல் அமைப்பை பெற்றவர்கள் தான் மனிதர்கள். என்ன ஒரு வித்தியாசம்னா, மனுஷன் பேசுறான், மற்ற எந்த பொருளும் பேசாது. காக்கையை பாருங்க, நன்னா கூடு கட்டி வாழ்ந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிஞ்சு போறது. குக்கை பாருங்க, நன்னா இருக்கு. அதுங்கெல்லாம் ஏதாவது சேர்த்து வச்சுக்கிறதா சாப்பிட்றதுக்கு. மனுஷன்தான் எல்லாம் டின்னா சேர்த்து உடம்புக்கு ஆகாதெல்லாம் பண்றான். அந்த 5 அறிவு வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்தாரு. 6 அறிவுக்கு மட்டும் இந்த நாதத்தினால வானத்தை நோக்கி வளர்ற சக்தி. அப்ப சூரியனை விட மனிதன் ஸ்லாகியம். சூரியன் மேல இருந்து கீழே ஒழிக்கிறது. இவன் கீழே இருந்து வளர்ந்து மேல அத்த பார்க்கறான், அது பயப்படுறது. சந்திரன் அப்படித்தான், பஞ்சபூதங்கள் அப்படித்தான். இதுக்கெல்லாம் நாத மகாமந்திரஸ்ய. இது ஸ்தூலத்துல படம் பிடிச்சி வச்சுக்குது. இந்த விந்துங்கிற நிலை மகாமந்திரத்தில் கலந்திருக்கிறது தெரிஞ்சு போயிட்டா ஆசைகள்லாம் போயிடுது, விகாரம் போயிடுது. அப்போ சூட்சமம் ஆராய்ச்சி பண்ணுது, ஸ்தூல திரேகம் ஆராய்ச்சி பண்றது. ஸ்தூல திரேகத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரேகம் தான் சூட்சம திரேகம். நம்ம எங்கிருந்து வந்தோம்னு அப்படியே மேலே போறோம். மேலே போக 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 விஷய அப்படிங்கிற பீஜத்துக்குள்ள போய் ஒடுங்கும். விஷய அதுக்குள்ள ஒடுங்குற போது ஆஹா, நம்ம எப்படி வந்திருக்கிறோம்னா விந்துக்குள்ள மகாமாயை மகா விகாரமாயை இருக்குது. அங்கதான் பாடம் படிக்குது. இது போய் தூலமுங்கிற உடம்பு அங்க பாடம் படிச்சு காட்சி கிடைக்குது. காட்சி கிடைக்கும் போது அங்க ஒரு உருவம் தெரியுது. இந்த ஸ்தூலம் ஒரு இடத்துல இருக்கும். பஞ்சமி சஷ்டி அன்னைக்கு இதுல இருக்கிறது ஒன்று பிரியுது. இதுல ஒரு உடம்பு பிரியுது. பிரிஞ்சு நேரா மேல போய் ஆராய்ச்சி பண்ற காலத்துல நம்ம எங்கிருந்து வந்தோம், அமாவாசை திதியிலிருந்து வந்தோம், நமக்கு இத்தனை திரேகங்கள் மேல படைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு ஆண் பெண் உருவத்து கொடுத்து ஓம் என்ற விந்து அதுல மகாமாயை மகா விகாரமாயை கொடுத்திருக்கிறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஸ்தூலத்தில் உள்ள இருக்கக்கூடிய சூட்சமம். இந்த மாதிரி சில குழந்தைகள் பிறக்கிறது தான், அதுக்குள்ள அடங்கக்கூடிய குழந்தை தான் இந்த சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லக்கூடிய குழந்தை. நம்ம சாதாரணமா சாமியே சரணம் சாமியே சரணம்னு போறோம். அனந்தமயமான பக்தி இந்த 33வது ஸ்லோகத்துக்குள்ள இருக்குது. நாத சிவ பக்தி.
இதனோட பயன்களை பாருங்க. நமக்கு நம்ம குருவாகிறோம் ஒன்று. நமக்கு குருவானா என்ன பலன்? அக்ஷர அபியாசம் ஆகிறது. சிவஹோமன் அக்ஷர அபியாசம். அக்ஷரம்னா எழுத்து. நல்ல குணத்தோட ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தானே தன்னை குருவா வரிஞ்சுக்குது. நாரதர மாதிரி குழந்தை இடத்துல நல்ல பண்புகள் இருக்கு. பண்புகள் அல்லாத மட்டும் குருவாக்கியத்தை உலகத்துக்கு அமைச்சு கொடுக்குது. அந்த குருவாக்கியத்தை கேட்டவங்க குடும்பமெல்லாம் நன்னா இருக்கும். நம்ம நல்லவங்களா இருந்தா போதாது, சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கணும். பாகம் வரல, இந்த பாகத்தில் ஒருத்தன் இருந்துட்டு எழுந்து போக மாட்டான்டான், அந்த வந்துடுத்து. பெரியப்பனுக்கும் சித்தப்பனுக்கும் வேலையே கிடைக்கிறது இல்லை, வேலை கற்றுடுத்தோம். வித்யாபவன் பேர் இதுக்கு. அந்த வித்தை கடிச்சுடுறது. வயசானவன் எலும்பு உடஞ்சி படுத்துன்னு வந்தா ஆற்றுல அந்த பெல்ட் போட்டு தான் வருவா, அந்த முக்காலி வச்சுன்னு தான் நடந்து வருவா. அவள் சாதாரணமாக நடப்பா. இது ஒரே ஒரு குழந்தை இந்த விக்னு யஜ்னோபவந்தூன்றதுல சரியா பிறந்தா இத்தனை பலன் வருது. சுகம் தனம் ரெண்டும் கிடைக்கும். தனம் கிடைச்சா பெருசு இல்லைங்கோ. தனத்தை வச்சுக்கின்னு எவ்வளோ பேர் பயப்படுறான். அந்த தனத்தினாலேயே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறான். தனம்னா துட்டு ஆள் பேர் இல்லைங்கோ. அதனால சந்தோஷம் வரும். எல்லா இடத்துலையும் நமக்கு நண்பர்கள் வருவா. தாயோட லோகமான சந்திரனோட காலில் இருக்கக்கூடிய நீக்க முடியாத தோஷங்கள் நீங்கும். எவ்வளவு ஆனந்தம் இருக்குது பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவான் முதற்றேன்னு எழுதி வச்சுட்டாரு. தெய்வீக புலவர்கள் சொல்லிட்டாங்க. அகாரத்தை தான் முதல்ல வச்சாரு, அகரம். ஆனா அகரம்னா அதுல 3 காலம் இருக்குது. ஆக்கல், காத்தல், அடித்தல், 3த்தையும் ஒன்னா சேர்த்தா அகார. அகர முதலே ஆக்குதல். எழுத்தெல்லாம் ஓம். ஆதி பகவன், கடவுள் இல்லைன்னு சொல்றான். ஆதி பகவன். பிரளயத்துக்கு முன்னால் இருந்தவங்க எத்தனையோ பிரளயம் வந்து போடுத்து. ஆதி பகவன் முதற்றே, உனக்கு முன்ன இருந்தார், நீ இல்லை. அப்ப இருந்த உலகத்திலிருந்து வர்றார். ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆன்மீகமா சொல்ல போனா அந்த 7 சீருக்கு 10 வருஷம் அர்த்தம் சொல்லலாம். எத்தனை சீருக்கு? 7 சீர் கொண்டது ஒரு குரல். 10 வருஷம் அகாரத்துக்கு மட்டும் சொல்லலாம் பொருள். அதனால்தான் தெய்வீக புலவர் ஆனார். இதே உருவத்தில் இருக்கிறவர் தான் இந்த சரணம் சரணம்னு சொல்லக்கூடியவர். ஓம் சரணோம் சரணோம். நாதஸ்வரூபத்தில் நம்ம உடம்புல இருக்கிறார். அதுக்கு நாத சிவா பக்தின்னு பேர். இந்த மாதிரி பக்தி எங்கேயும் நம்ம பார்த்தே இருக்க முடியாது. ஐயப்பனோட விக்கிரகத்துக்குள்ள இது இருக்குது. தஷ்ட பிரஜாபதி ரூபம். சும்மா நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு முறை மலைக்கு போயிட்டு அந்த 18 பரி ஏறி அவளை பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தா இந்த நாத சிவ பக்தின்றது நமக்கு விளங்கும். இதை படித்தாவே தன்னாலே இந்த சரணத்துக்குள்ள, முதல் சரணத்துக்குள்ள நாதா, அடுத்த சரணத்துக்குள்ள சிவா, 2த்தையும் சேர்த்தா பக்தி. இந்த விஷயங்கள் இந்த 33வது ஸ்லோகத்தில் இருக்கு. இப்போ நம்ம இதை விலாவரியாக பார்த்துட்டோம். அடுத்தது 34வது ஸ்லோகத்துக்கு இப்போ போகிறோம்.